லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆண்டவர் அவர் நல்லவர் என்பதை குறித்து நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனிச்சுட்டு வரோம். தேவன் நல்லவர் என்பதை ருசிக்கும் போது எல்லா காரியங்களிலும் அவர் நல்லவர் என்று ருசிக்கணும். பாருங்கள், சரீரத்தில் ஆத்துமாவுக்கு தேவன் கொடுக்குற ரட்சிப்பில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். சிந்தனையில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நல்ல சிந்தனைகளாய் மாறுவதின் மூலமாய் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நிறைய காரியங்களை கவனித்தோம். அதே போல் தேவன் நமக்கு கொடுக்குற பொருளாதார ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் எவ்வளோ நல்லவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்றத அறிந்து கொள்வதற்கு இந்த வேத பகுதியை வாசித்து, இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற, நாம் எவ்விதமான விதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை நாம் எந்த சிந்தனையோடு கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் கிறிஸ்தவ மக்களுக்கு வருகிற கேள்வி, கர்த்தர் உண்மையாகவே நல்லவராக இருந்தால் நான் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கை இன்னும் மாறலை? ஏன் எனக்கு இந்த காரியத்தில் இன்னும் முன்னேற்றம் வரலை? அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் உங்களை வருத்தக்கூடிய, உங்களுக்கு நீண்ட நாள் போராட்டமாக இருக்கக்கூடிய காரியத்தின் மேலே உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள், கேள்விகள் வரலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தேவன் சில முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் நம்ம கவனித்தோம். உபாகம் 8:18 கவனித்தோம். கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்து, ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு. அந்த பலன் உண்டு பண்ணுவதுக்கு ஒரு உடன்படிக்கையை வைத்து, அந்த உடன்படிக்கை வேலை செய்யும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடைமுறைப்படுத்துவதை நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். விதைப்பதை குறித்து கவனித்தோம், அறுவடை செய்வதை குறித்து கவனித்தோம், மனதின் பிரமாணங்களை குறித்து கவனித்தோம். இப்போ ஆண்டவர் இங்கே வரும்போது ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். நிறைய நேரம் பாருங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு தப்பான அபிப்பிராயம் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்லுவாங்க பாருங்க, இங்கே ஐஸ்வர்யவான ஆண்டவர் பொருள்படுத்தி காட்டி அந்த ஐஸ்வர்யவான குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, மதிக்கேடன் ஆண்டவர் திட்டுறாரு. ஆனால் இங்கே எது நிமித்தமாக அந்த வார்த்தையை சொல்கிறாருன்றதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாரையும் மதிக்கேடன் ஆண்டவர் சொல்லலை. இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே மாத்திரம் கண்ணு வச்சு அதையே தேடுகிற ஒரு மனுஷனை பார்த்து தான் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் மதியற்றவனாய் இருக்கிறான், மதிக்கேடன் என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியத்தை உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். ஏன் ஆண்டவர் இவனை இந்த ஐஸ்வர்யவான மதிக்கேடன் சொல்கிறாருன்னா, அவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். ஜீவன் இல்லைன்னா தேவனோடு தொடர்பில்லை, தேவனுக்காக வாழணுன்ற எண்ணம் இல்லை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் முக்கியப்படுத்தலை.
வெறும் அவங்கிட்ட இருக்கிற பொருளை மாத்திரமே, பணத்தை மாத்திரமே, ஐஸ்வர்யத்தை மாத்திரமே முக்கியப்படுத்தினா இதை கொடுத்தவர் யார் என்பதை குறித்த சிந்தனை அவனுக்கு இல்லை. அதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவர் இங்கே எப்படி காட்டுறாருன்னா, வெறும் சரீரத்தை குறித்த எண்ணம் மாத்திரம் தான் இருந்துச்சு ஒழிய அவனுடைய ஆத்துமாவை குறித்த எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இல்லாம தனக்காக ஐஸ்வர்யவானா இருந்தவனை தான் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மதிக்கேடனே என்று அவனை திட்டுறாரு. அவனை இந்த ஐஸ்வர்யவானை பார்த்து அவனை மதிக்கேடனேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை கண்டு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாய் நாம் இருந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் புரிந்து கொள்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வளர, நான் முன்னேற, நான் மாற்றமடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அதுதான் யோவான்ல சொல்லியிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும், விடுதலையாக. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இப்படி உட்கார்ந்து வசனத்தை ஆண்டவர் நமக்கு என்ன ஒவ்வொரு வாரமும் கோர்வையாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளும் போது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் நேரடியாய் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த மனுஷனை குறித்து, இந்த ஐஸ்வர்யவானை குறித்து மதிக்கேடன்னு சொன்னாரே, இந்த ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் காண்கிற குறை என்ன? இந்த குறை நம்ம கிட்ட இல்லாம பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உபயோகரமான விதத்தில், லாபகரமான விதத்தில் ஆண்டவர் நம் மூலமாய் அவருடைய வேலையை செய்ய நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை குறையில்லாமல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இங்கே கவனிச்சு பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய குறை என்னன்னா, அவன் வெறும் தான் சரீரத்தை மாத்திரம் கவனம் செலுத்தினான் பாருங்க. அதான் வாஸ்தவம் பாருங்க. அவன் சொல்லியிருக்கு, இளைப்பாரி புசித்து குடித்து இருப்பதுக்கு மாத்திரம் அவன் சிந்தை உள்ளவனாக இருந்தான். இவனுக்கு என்ன சிந்தனை இல்லைன்னா, இவனுக்குள்ள ஒரு ஆத்துமாவை கர்த்தர் வச்சிருக்கிறாரே, அந்த ஆத்துமான்னு சொல்லும் போது உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த உள்ளான மனிதனை குறித்த சிந்தையே இல்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷன், வெறும் தன்னுடைய சரீரத்துக்கு மாத்திரம், அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், வெறும் தனக்காக மாத்திரம் வாழணும்னு நினைச்ச ஒரு மனுஷன். தனக்காக மாத்திரம் வாழணும்னு நினைக்கிற மனுஷன் கண்டிப்பாக புத்திசாலியாகவே இருக்க முடியாது. நான் சொல்ல நல்லா கவனித்து பார்க்கணும். எனக்காக மாத்திரம்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றவன் கண்டிப்பாக புத்திசாலியாக புத்திமானா இருக்க மாட்டான். அவன் எங்கேயாவது புத்தினமான காரியத்தில் அவன் சிக்கிக்கொள்வான், அவன் விழுந்து போவான். இங்கே இதுதான் பிரச்சனை பாருங்க. இவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் புசித்து, நான் குடித்து, நான் இளைப்பாறுவதுக்கு வெறும் தான் சரீரத்தை குறித்த கவனம் மாத்திரம் தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஒன்று புரியல, இந்த சரீரம் நாளாக நாளாக பலதாகி பழசாகி பலவீனப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனா நாளாக ஆக, வருஷம் ஆக ஆக எனக்குள்ள புதிதாக கூடிய ஒன்று இருக்கு, அதுதான் என் ஆத்துமா. நான் ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாக்கி கொள்வதற்கு கர்த்தர் எனக்குள்ள ஒரு இடம் வச்சிருக்கிறார், அதுதான் உள்ளான மனிதன். ரட்சிப்பின் அனுபவம், தேவனுடைய உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இடம் எதுனா நம்முடைய உள்ளான மனிதன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு விதத்தில் சொன்னால், நம்முடைய இருதயம் அதுதான் உள்ளான மனிதன். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் எல்லாமே அது பொருள்படும் ஒரே காரியம் தான் பாருங்க. அப்போ இந்த இருதயத்தை குறித்த அக்கறை இல்லாதவனாய், தன்னுடைய உள்ளான மனிதனை குறித்த அக்கறை இல்லாத வாழ்கிற மனுஷனாய் இருந்தனால்தான் ஆண்டவர் அதை மிகப்பெரிய ஒரு குறையாய் பார்க்குறாரு. சொல்றாரு, இளைப்பாரி புசித்து குடிக்கணும்னு தெரிஞ்ச இவனுக்கு தான் உள்ளான மனுஷனை புதிதாக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிருச்சே. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால புதிதாக்கணும். கையத்தை சொல்லுங்க, என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நாளுக்கு நாள் புதிதாகணுமா? ஆனால் வெளிப்புற மனுஷன் பாருங்க, நாளுக்கு நாள் பழசாயிட்டே இருக்கும். வயசாக வயசாக தோல் சுருங்குது, கரு கரு கருன்னு இருந்த முடி அங்கங்கே வெள்ளை முடி வருது, வருதா இல்லையா? இளம் வயசில் இருந்த தோற்றங்கள்லாம் வயசாக வயசாக மாறுது. ஏன்னா அது ஒரு அடையாளத்தை காட்டுது. என்னன்னா, இந்த சரீரம் நாளடைய நாளடைய, வருஷம் கடக்க கடக்க
இந்த சரீரம் பழசாயிட்டே வருது. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன் பழசாச்சுன்னா அங்கே தான் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உள்ளான மனுஷன் பழசாயிட்டே இருக்கு. அதனால தான் எல்லா ப்ராப்ளமும், எல்லா சிக்கல்லையும் போய் மாற்றேன். ஏன்னா தேவனோட ஐக்கியம் இல்லை, தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லை, தேவன் விரும்புகிறத நான் செய்ய முடியல, தேவன் விரும்புகிறபடி தேவன் வைத்திருக்கிற முறையில் நான் செய்யும் போது தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, என்கிட்ட நன்மையை கொண்டு வர்றாரு. அந்த நன்மைகளை நான் உபயோகரமான விதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய தேவ அறிவுள்ளவனாய் நான் நடத்தப்படுகிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போமா? 16ஆம் வசனத்தில் பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்னவாகுது? 2 ஆஸ்பெக்ட சொல்றார். ஒன்னு இன்சைட் அவுட் சைட் சொல்றார். இந்த மனுஷன், ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா வெளிப்புறம் உள்புறம்னு இருக்கு. வெளிப்புறத்தை பார்க்குறோம், உள்புறத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, வெளிப்புறத்தை நீ பார்க்கும்போது அது நாளுக்கு நாள் பழசாகுது, இந்த உள்புறமோ நாளுக்கு நாள் புதிதாகணும். ஏன்னா வெளிப்புறத்தை என்ன சொல்றாருன்னா நாளுக்கு நாள் அழியக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் பாருங்க. இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பழசாச்சுன்னா அங்கே தான் சீரியஸ் ப்ராப்ளம். அதுதான் இந்த உள்ளான மனுஷனை புதிதாக்குறதுக்கு, காத்து கொள்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நேராக தேவன் இந்த உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் இந்த சர்வீஸே. இந்த ஆராதனை எதுக்கு? கர்த்தரை ஏன் ஆராதிக்கிறேன்? ஏன் இந்த சபையில் 4 ஆராதனையை வச்சு ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏன் இதை செய்கிறோன்னா, இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகணும். கையை சொல்லுங்க, என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? புதுசாயிட்டே இருக்கணும். இங்கே பழசாயிருச்சுன்னா சீரியஸ் ப்ராப்ளம்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். வெளியே பழசாகிறத நிறுத்தவே முடியாது. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நேரம் வேணால் ஜோக் காட்டிக்கலாம், டை அடிச்சிக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம். இப்போ தான் வயசானாக்குறோம், தோல் சுருங்கினாக்குறோம், அது ஒரு க்ரீம் இருக்கான், போட்டிங்கன்னா ஸ்கின் அப்படி இழுத்து ஸ்டிஃபாக வச்சுக்கிதான். க்ரீம் எஃபெக்ட் போனோடனே திருப்பியும் தோல் பஸ்ன்னு சுருங்கிடும். இந்த வெளிப்புறத்தில் நாளுக்கு நாள் பழசாகிறத நிறுத்த முடியாது. ஆனால் உள்புறத்தை நாளுக்கு நாள் பழசானாலும் அதை புதுசாக்கிறதுக்கு கர்த்தர் வழிகளை வச்சிருக்கிறார். அதுதான் இந்த வசனம், அதுக்கு தான் இந்த சத்தியம் உள்ள போகணும் பாருங்க. அதுதான் சொல்றாரு, இந்த உள்ளான மனுஷனை புதிதாக்குறதுக்கு நான் கவனம் வைக்கலன்னா கவனம் வைக்கலாம். இப்போ எப்படி கவனம் வைக்கலாம்னா, நீதிமொழிகள் 4:22 சொல்லுகிறது, என்ன, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோட என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ளணுமா. வாசிப்போமா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் பாருங்க. சொல்றாரு, இந்த இருதயம், தேவன் நம்முடைய இருதயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கூட, உள்ளான மனுஷன் தான் முக்கியத்துவம். ஏன்னா அந்த உள்ளான மனுஷனை நான் நாளுக்கு நாள் புதுசாக்கணும்னா அதை தான் ஆண்டவர் பெரிய ட்ரெஷரா பார்க்குறாரு, பெரிய சொத்தா பார்க்குறாரு, பெரிய சம்பத்தா ஆண்டவர் தான் பார்க்குறாரு. அங்கே பாருங்க 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனோ, அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமோ, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன வருகிறது? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுசானா ஜீவ ஊற்று, அப்படின்னா ட்ரெஷர் வெளியே வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அற்புதமான ஒரு ட்ரெஷரா நம்ம வாழ்க்கை புதையலா நம்ம வாழ்க்கை. உள்ளான ஒரு மனுஷன் புதுசாக அற்புதமான புதையெல்லாம் வெளியே வரும். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் இங்கே கவனம் செலுத்துறது இல்லை பாருங்க. வெறும் வெளிப்புறத்தை அலங்கரிக்க கூடாது நான் சொல்லலை. ஆனால் வேதம் வெளிப்புறத்தின் அழகை காட்டிலும் உள்புறத்தின் அழகையே தேவன் பெரிதாய் நினைக்கிறார். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவர்? அதை தான் இந்த ஐஸ்வர்யவான் நம்ம வாஸ்தவமே இந்த என்ன லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யவான்
ஏன் மதிக்கிறனா இருந்தானா, காரணம் வெளிப்புறத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். கண்ணாடியில் போய் தன்னை பார்க்குறான், தான் சரீரத்தை பார்க்குறான், அவன் நல்லா சாப்பிடணும்னு தெரியுது, நல்ல இலைப்பாடணும்னு தெரியுது, நல்ல என்ன பூரிப்பாக இருக்கணும், இதெல்லாம் வெளிப்புறத்தில் அவன் செய்தான் பாருங்க. அதை மாத்திரம் செஞ்சதுனால தான் அவனை முட்டாள்ன்றாரு. அது செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லலை. ஆனால் வெறும் அதில் மாத்திரம் தான் அவனுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் இருந்ததுனால சீரியஸ் ப்ராப்ளம் அவனுக்குள்ள டெவலப் ஆகுது. தேவன் அவனுக்கு கொடுக்குற நன்மையை வச்சு தேவனுக்காக உபயோகப்படுத்தணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணுன்ற சிந்தனையே அவனுக்கு வரல பாருங்க. அதனால அவன்கிட்ட போன எதுவுமே கர்த்தருக்காக உபயோகமே ஆகலை. அவன் முழுவதும் தனக்காக மாத்திரம் அவன் வாழ்கிற எண்ணம் உடையவனாக இருந்தான். உள்ளான மனுஷன் அவனுக்கு சீரியஸ் ப்ராப்ளமில் இருந்துச்சு. அவனுக்குள்ளே இருக்கிறது தான் மிகப்பெரிய புதையல்ன்றத அவன் விளங்கி கொள்ள. அவனுடைய உள்ளான மனுஷனை தான் கர்த்தர் ஒரு பெரிய புதையலாக வச்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரில பாருங்க. பேதுரு இதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. இங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. வெளிப்புறத்தின் காரியத்தையும் சொல்றாரு, உள்புறத்தின் காரியத்தையும் முக்கியப்படுத்தி காட்டுறாரு. வெளிப்புறத்தை நம்ம எதுவும் அலங்கரிக்க கூட அதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்றாரு, இந்த பகுதி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவதற்கு எது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்றத சொல்றார். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன், அந்த புதையில் மேல ஒரு கிறிஸ்தவன் கண்ணு வைப்பானா, அந்த கிறிஸ்தவன் மூலமா ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. நல்லா கவனிங்க. நான் என் உள்ளான மனுஷனை புதிதாக்க நான் முதல்ல நல்லா ஆகிறேன், நான் நல்லா என்ன கர்த்தருக்குள்ள திடமாகிறேன், கர்த்தர் விரும்புகிறபடி வாழ ஆரம்பிக்கிறேன். அப்படி வாழும்போது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புதையல் என்ன பண்ணோன்னா மற்றவர்களையும் அது மாற்றுவதற்கு ஏதுவாக நடத்துகிறது. வாசிப்போமா? 3ஆம் வசனம் சொல்றாரு, மயிரை பின்னி பொன்னாபணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரம் உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு. நல்லா என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆண்டவர். சொல்ல அதெல்லாம் பண்ண, வெளிப்புறத்தினா அலங்கரிப்பு இதெல்லாம் என்ன, வெளி பியூட்டி இருந்துட்டு உள்ள ஒரு பியூட்டியும் இல்லைன்னா, இன்சைட்ல இருதயத்தில் பியூட்டியே இல்லாம முகத்திலையும் அதுலேயும் மற்ற அவுட்வேர்டில் பியூட்டியை வச்சு என்ன பிரயோஜனம்? சிலவன் சொல்லுவான் பாருங்க, கல்யாணம் பண்ணும்போது எப்படி பொண்ணு வேணும்னா நல்லா பார்க்கறதுக்கு செவ்வேன்னு சுண்டுனா ரத்தம் வரணும். எப்படி வரணுமா? சுண்டுனா ரத்தம் வரணும், பார்க்கறதுக்கு உலகத்திலே அழகா இருக்கணும். அவன் சுபாவம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் பரவாயில்ல, அழகு இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணிட்டு அதே ஆள் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அழகை பார்த்து விழுந்துட்டேன், வாழ்க்கை எப்படி இருக்கு, அலங்கோலமாக இருக்குன்றாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீக்கு அழகு எதுனா வெளிப்புறத்தின் அழகல்ல, அவளுடைய இருதயம் புதையல் மாதிரி இருக்கணும். அவளுடைய உள்ளான அந்த இருதயம் எப்படி இருக்கணும்னா ட்ரெஷர் மாதிரி இருக்கணுமா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா ட்ரெஷர் மாதிரி இருக்கணும். கரை படைந்த பொல்லாத என்ன திருக்கும் மகா திருக்கும் கேட்டும் நிறைந்த ஒரு இருதயமா இருந்துச்சுன்னா அது யாரையும் அட்ராக்ட் பண்ணாது. அது அநேகர் நம்மளை வெறுப்பதுக்கு எதுவான விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிரும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாய் நான் எப்படி வாழ்றேன்? என் புதையலை மற்றவங்க பார்த்து, ஓ இவங்கிட்ட விஷயம் இருக்குப்பா, இவங்கிட்ட என்ன நிறைய நன்மையான புதையல் இருக்கு, இவனை பின்பற்றி போகலாம், இவன் எங்கேயோ போகிறான் ஒரு இடத்துக்கு, இவனை கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒன்று நன்மை இவனுக்கு நடக்குது, இவனை கடவுளை ஆசீர்வதிக்கிற அந்த கடவுள் யாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்மளை பின்பற்றி வரக்கூடிய உள்ளான அலங்கரிப்பு நமக்கு இருக்கா? அந்த உள்ளான இருதயத்தை பொக்கிஷம் மாதிரி ட்ரெஷர் மாதிரி என் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் நான் புதிதாக்குறேன்னா சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நல்லது தான். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ நான் அதை தொட்டா தீட்டாயிடும், இதை தொட்டா அப்படி ஆகிடும். ஒன்றும் எதுனாலும் உள்ள இருதயம் அசுத்தமாக இருந்து இருதயத்தை
ஒரு மனுஷன் சுத்தப்படுத்தவும் இருதயத்தை ஒரு புதையலை போல கர்த்தருக்குள் காக்க தேவன் வைத்திருக்கிற வழியை உபயோகப்படுத்தாத ஒரு மனுஷன் தான் எல்லா தீட்டுக்குள்ளேயும் போய் மாற்றான். 4ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லிக்கிறது, அழியாத அலங்கரிப்பு இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற, என்ன அங்க சொல்லியிருக்கு பாருங்க, சாந்தமும் அமைதலும் ட்ரெஷருங்க. அது இருதய உள்ளான மனுஷனை புதுப்பிச்சிங்கன்னா, இது இருந்துச்சா அவங்கிட்ட, இந்த ஐஸ்வர்யாண்ட இது இருந்துச்சா, சாந்தமும் அமைதலும் இருந்துச்சா? இருதயத்துக்குள்ள மறைந்திருக்க வேண்டியது இருந்தா ஆண்டவர் சொல்ற அதுதான் கர்த்தருக்கு பெருசா இருக்கு. அந்த அலங்கரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த அலங்கரிப்பு இல்ல, இவன் வெளிப்புறத்தின் அலங்கரிப்பு தான் கவனம் செலுத்த. நாம் புசித்து, நான் குடித்து, நாம் பூரிப்பாய், நான் இளைப்பாரி. எங்க இருந்துச்சு அந்த உள்ளான புதையல, உள்ளான மனுஷனை புதிதாக்கணும் அப்படின்ற கவனம் இல்லை பாருங்க. பாருங்க, இன்னொரு இடத்துல இயேசுனா இது எவ்வளவு முக்கியப்படுது. இந்த அலங்கரிப்பு இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், ரட்சிக்கப்படாத மனைவியை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், ரட்சிக்கப்படாத குடும்ப மக்கள் என்ன பண்ணலாம், ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். ஆனா கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த புதையலை காக்கணும். எல்லா காவலோடு உன் இருதயத்தை, அந்த புதையலை நீ என்ன செய்யணும், கர்த்தர் சொல்றாரு, காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொள்ற ஒருத்தனை பார்த்து முட்டாளன்னு சொல்லவே மாட்டார், மதிக்கிறன்னு சொல்ல மாட்டார். அவன் கையில எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு செல்வ திரட்சி அவன் கிட்ட வந்தாலும் அவன் கண்டிப்பா மதிக்கிறன்னு கர்த்தர் அவனை பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா உள்ளான இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த அலங்கரிப்பு அவனுக்குள்ள இருக்கிற உண்டாயிட்டே இருக்கிறதுனால நிச்சயமா அந்த மனுஷன் கர்த்தர் விரும்புகிறபடி நல்ல உக்ரானக்கார், நல்ல ஸ்டூவர்டா, தேவன் விரும்புகிறபடி தன் வாழ்க்கையை நடத்துகிறவனா, தன் குடும்பத்தை நடத்துகிறவனா, கர்த்தர் தன் கையில் கொடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்றே வாழ்வதுக்கு அடையாளமாய் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் அவன் இருப்பான். ஏன்னா அவன் இருதயம் ஒவ்வொரு நாளும் புதையல் மாதிரி, பொக்கிஷம் மாதிரி வேலை செய்யுது. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம ரியல் ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால் யாரை போய் பார்க்குறீங்க? வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க நீங்கள்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு? அதுக்கு மட்டும் தெரியுதுல்ல. நமக்கு இருதயத்தில் கோளாறு வந்தால் எங்கே போகணும்னு தெரியுதா? ஜென்ரல் ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போகிறது இல்லை. யார்கிட்ட போகிறோம்? உடனே இம்மீடியட்டாக எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி நேராக போய் எமர்ஜென்சி வார்டில் உள்ளே போய் எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க, இருதயத்தை சரி பண்ணுற இடத்துக்கு நேராக போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை புதையல் மாதிரி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கணுன்றாரு. அந்த தேவனிடத்தில், தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பி வரும்போது சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த நல்ல குணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்திருப்பதை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கிறவர்களாய் நம்ம மாறுறோம். பாருங்க, இன்னொரு இடத்துல இயேசுநாதர் இந்த இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற புதையலை குறித்து சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த புதையலை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குங்க. வீட்டில் உங்களுக்கு புதையல் இல்லாமல் இருக்கலாம். ஹலோ, வீட்டில் புதையல் பாக்ஸ் இருக்கோ இல்லையோ, உங்கள் இருதயம் ஒரு புதையல் பாக்ஸாக இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த புதையல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா புதையலும் வரும். இந்த இருதயம் புதையல் பாக்ஸ்லாம் எல்லா புகழ்ச்சியில் தான் வரும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போமா? 35ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன், சரி அதை விட்டுருவோம், அதான் நமக்கு தெரியும். நல்ல மனுஷன் என்ன கொண்டு வரான்னா தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து, அதான் அங்க பேதுரு சொல்றாரு, இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும்.
ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இந்த இருதயம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும்ன்ற ஒரு புதையல் மேல நான் கண்ணு வைப்பேனா, நான் புத்தினமா நடப்பது கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். நான் ஏமாளியா இருக்கிறதுக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். எங்கேயும் நாம் போய் ஏமாறவும் கர்த்தர் அவர் இடம் விடவே மாட்டார். நான் ரொம்ப கவனம் உள்ளவனாய் கர்த்தர் விரும்புகிறபடி நல்ல பொக்கிஷமாகிய மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகள் வரும். பொல்லாத இடமா இது பழசாச்சுனா எல்லா கேடும் வரும். இந்த இருதயம் உள்ளான மனுஷன் பழசாயிட்டே இருக்கிறத நம்ம கவனம் செலுத்தாம போனா அதுலேருந்து எல்லா பொல்லாப்பும் வரும். எல்லா சீரியஸ் ப்ராப்ளம்ஸை வெளிக்கொண்டு வரும். நல்லா கவனிங்கள். இருதயம் பாருங்க, இருதயம் கூட அந்த லிட்டரலாக அந்த மாதிரி தான். இந்த இருதயத்தை கரெக்டாக கவனம் செலுத்தி இந்த இருதயம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு என்ன சாப்பிடணுமோ, என்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ, எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றணுமோ, மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலனா, ஆரம்பத்திலே அதை கவனம் செலுத்தலைன்னா அது பிற்பாடில் பெரிய ஒரு கோளாறுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். நல்லா கவனிங்கள். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து கொண்டு வர விரும்புகிற அங்கே அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. என்ன சொல்ற, நல்ல மனுஷன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பாருங்க. பொக்கிஷங்கள் எங்க பொக்கிஷம் இருக்கு? ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பொக்கிஷன்றாரு. உங்க இருதயம் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கு. உங்க இருதயத்தை ஆண்டவர் ரொம்ப முக்கியம். உங்க உள்ளான மனுஷன், இருதயம் நம்ம உள்ளான மனுஷன், ஆத்துமா எல்லாமே அதை பொருட்படுத்தும். இந்த மேலதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் கண் வைக்கிற இடம் எதுனா என் உள்ளான மனுஷன். இந்த புதையல்ல தான், இந்த இருதயமாகிய புதையல் மேலதான், ட்ரெஷரர் மேலதான், இந்த ட்ரெஷர் மேலதான் ஆண்டவர் கண் வைக்கிறார். நான் அது மேலே கண்ணு வச்சேன்னா நிச்சயமா நல்ல என்ன பொக்கிஷங்களை இந்த இருதயத்திலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வர முடியும். வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யலாம், நல்ல முன்னேற்றங்களை அடையலாம், கை நிறைய நன்மையான விளைவுகளை கர்த்தர் நம்ம மூலமாக செய்ய முடியும். ஆண்டவர் எல்லா என்ன பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறதை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. மண்பாண்டங்களாய் இருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அற்புதமான காரியத்தை அங்கே சொல்கிறார் பாருங்க. என்ன 7ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில், இது ஒரு மண்பாண்டம், இந்த வெளிப்புறமான சரீரம் ஒரு மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாராம். அதான் நம்முடைய உள்ளான மனுஷன். தேவ வல்லமை, தேவனுடைய பொக்கிஷம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து இந்த மண்பாண்டமா இருக்கிற இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிற அதான் நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய இருதயம். இது மேல இந்த லூகாஸ் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் அதுல கண்ணு வைக்கல. அவனுடைய கண்ணோட்டம்லாம் இந்த மண்பாண்டத்தின் மேலதான் இருந்துச்சு. அதனால அவனுடைய உள்ளுக்குள்ள அவனுக்கு இருக்கிற பொக்கிஷத்தை அவன் அறிந்து கொள்ள முடியாமல் போனதை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்க. அவன் தன் இருதயத்தை மேலே கண் வைக்கல, கர்த்தர் அது மேலே தான், அந்த பொக்கிஷன் மேலே தான் கர்த்தர் கண் வச்சிருக்கிறார் என்பதை அவன் விளங்கி கொள்ள பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ லூகாஸ் 12ஆம் அதிகாரம் வாங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன குறையா இருந்துச்சு? ஏன்னா அவன் இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காட்டுறாரு. என்னன்னா, அவன் வந்து வெறும் தான் சரீரத்தை தான் பார்த்தான், மண்பாண்டத்தை தான் பார்க்குறான் இல்லையா. அவனுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை அவனால் பார்க்கவே முடியல. பாருங்கள், இப்போ 22ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினாலே எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க.
இவனுடைய வாழ்க்கையில என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்ன கவலைப்படுகிற ஒரு நிலை ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, அவன் தான் இருதயத்தை ஒரு பொக்கிஷமா கர்த்தர் பார்க்குறாரு. நான் என் இருதயத்தை ஒரு பொக்கிஷமாக மாற்றுறதுக்கு கவனம் செலுத்தணும்னு நினைக்காத ஒரு மனுஷன் எல்லா கவலைக்குள்ளேயும் அகப்படுகிற ஒரு நிலையில் போய் மாட்டிக்கொள்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறாரு, அங்கே ஆகாயத்து பறவைகளையும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டை சாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாதாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? பறவைகளை பாரு, ஆகாயத்து பறவைகளை பார்த்தா அதுக்கு விதைக்கிறதும் இல்லை, ஏன்னா அதுங்களுக்கு களஞ்சியங்களும் இல்லை. ஆனா நமக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு களஞ்சியம் இருக்கு, ஏன்னா நமக்கு ஒரு பண்டைய சாலை இருக்கு, நமக்கு ஒரு களஞ்சியம், நம்முடைய பொக்கிஷம் இருதயம். இந்த இருதயத்துக்குள்ள தேவன் வந்து தங்குற ஒரு பாக்கியம் மனுஷனுக்கு மாத்தான், பறவைக்கு கிடையாது பாருங்க, மிருகங்களுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் இருதயத்தை கொடுத்து அந்த இருதயத்துக்குள்ள வந்து தேவன் தங்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு பொசிஷனை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்தானத்தை மனுஷன் கொடுத்துருக்கனால கர்த்தர் சொல்றாரு, நமக்கு விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு களஞ்சியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பண்டைய சாலை இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது. என்ன மல்கியால நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தருக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் என்ன பண்டைய சாலையத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு நாம் விதைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வானத்தின் பல கதவுகளை திறந்து கர்த்தர் என்ன செய்கிறாராம், இடம் கொள்ளாமல் போகும்பட்டும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சு. நமக்கு ஒரு பண்டைய சாலை இருக்கு, நமக்கு விதைக்கிற ஒரு இடம் இருக்கு. ஆனா இந்த பறவைகளுக்கு இல்லை. நமக்கு இருதயம் இருக்கு, நமக்கு இருதயத்தை கர்த்தர் ஒரு பொக்கிஷமா பார்க்க, அது மேலதான் கண்ணை வைக்கிறார். நம்மளையும் அது மேலதான் கவனத்தை செய்ய வைக்க விரும்புறாரு. இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு களஞ்சியம் கிடையாது, என்ன ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? ஏன் விசேஷத்தவங்கன்னா, நம்ம இருதயத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடத்தை வைத்திருக்கிற, நிலையை வைத்திருக்கிற பாக்கியமானவர்கள் நாம். இங்கே வந்து உட்கார்ந்து சொல்லித்தர இருதயத்துக்குள்ள நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள உணர்வை உண்டு பண்றார். நீ பறவை மாதிரி இல்லை, உனக்கு விதைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், உனக்கு அறுவடை செய்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், உனக்கான ஒரு களஞ்சியம், உனக்கான என்ன பண்டைய சாலை இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உள்ள இருந்து, நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து நம்முடைய பொக்கிஷங்கள் வெளியே வருவதுக்கும் அந்த பொக்கிஷத்தை உபயோகப்படுத்துவதற்கான களஞ்சியத்தை காட்டுறாரு, பொக்கிஷ சாலையை காட்டுறாரு ஆண்டவர். ஆனா இந்த பறவைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எவ்வளவு விசேஷவர்களா நம்மளை கவனிக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை. இந்த பொக்கிஷ சாலையை குறிச்ச கவலையே இல்லாம இருந்தான் பாருங்க இந்த ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யமான ஆண்டவர் முட்டாள் சொன்னது காரணம் தெரியுமா? பறவைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை புரிந்து கொள்ளலாமே. அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அந்த எண்ணமே இல்லை. அதனாலதான் மதிகேடனா அவன் வாழ்ந்தான். கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நாம், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற மக்களா இருக்கிற நாம் ஒரு நாளும் மதிக்கிறனா இருக்காது. தேவன் எனக்குன்னு ஒரு பண்டைய சாலை வச்சிருக்கிறார், எனக்குன்னு விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார், எனக்குன்னு இந்த நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவதற்கான ஒரு பொக்கிஷ சாலையமாக வச்சிருக்கிறார். மண் பாண்டங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. இந்த இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற நல்ல சாந்தமும் தாழ்மையும் உள்ள இந்த அலங்கரிப்பை நான் வெளிக்கொண்டு வரணும்னு அவர் விரும்ப. அதை தான் தேவன் பெருசா நினைக்கிறாரு. வெறும் வெளிப்புறத்தை மாத்திரம் கவனம் செலுந்து வாழ்ந்துட்டு இருப்போம். நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள நிறைய சீரியஸான ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆகுது.
அந்த ப்ராப்ளமை சரியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் சில நேரத்தில் முட்டி மோதி பிரச்சனையை இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் ஆக்குறோம். ஆனால் ஒரு நல்ல பொக்கிஷ சாலயமாக உங்கள் இருதயம் மாறும்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் அங்கிருந்து தீர்வை மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து அற்புதமான வேலையை செய்வார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய தேவ மனுஷன் பாருங்க, லண்டன் தேசத்தில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவர். அவர் பிரசங்கம் பண்ணுற இடத்துல திரளான மக்கள் கூடுவார்களாம். வார நாட்களிலே திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்களாம். அவ்வளோ அருமையாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு மனுஷன். அவருடைய போதனையை கேட்டு, ஏன்னா அவருக்கு கீழே இருந்த ஒரு விசுவாசி, வேதான ஒரு விசுவாசி. அவங்க இந்த வேதான விசுவாசி என்ன சாகிற தருவாயம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட்டு என்ன அவங்க சாக போகிறாங்க. அதனால் அவங்க சொன்னாங்களாம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்ததுனால அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் வந்து எனக்கு ஜோம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவரும் என்ன பண்ணாராம், இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்றவர் ஒரு நாள் போனாராம் பாருங்க, அந்த வயதான தாயாருடைய வீட்டுக்கு போனாராம். ரொம்ப ஏழையான நிலை, ஒரு ரொம்ப ஒரு பழைய வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அறைக்குள்ளே அவங்க இருந்தாங்களாம். போனாராம், ரொம்ப வியாதியின் மரண தருவாயத்தில் வேத நிமித்தமாக, எந்த மற்ற வியாதி இல்லை, வேதானது நிமித்தமாக பலவீனப்பட்டு அவர்களுக்கு அங்கே இருந்தாங்களாம் பாருங்கள். அப்போ அவர் அந்த அறைக்குள்ளே போய் அந்த தாயாருக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக உள்ளே போகும்போது அவர் அப்படியே சுற்றி பார்த்தார். என்ன இந்த ஒரு பாலறிஞ்ச ஒரு ரூமுக்குள்ளேயா இந்த அம்மா படுத்து கிடக்கிறாங்க, என்ன இப்படி இருக்கே வீடு அப்படின்னு நம்ம சுற்றி பார்த்துருக்கும் போது அந்த அம்மாவுடைய வீட்டுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே ஒரு கார்னரில் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சான். அதை போய் அவர் உத்து பார்த்து, அது அது அவருடைய கண்ணை, அது கவனத்தை கொண்டு போச்சான் பாருங்க. போய் பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அவர் ஆச்சரியப்பட்டு, அதை படித்தோன்னு அவருக்கு தெரியுது இது ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். ஒரு உயில் அந்த அம்மாவுக்கு எழுதி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த அம்மா, வேதான அம்மாவை பார்த்து இந்த பாஸ்டர் கேட்டாராம், இந்த உயிலை யாருமா உங்களுக்கு கொடுத்து, இந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஃப்ரேம் மாதிரி இருக்குது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்களா, நான் ஒரு நல்ல ஒரு முதலாளிகிட்ட நான் வேலை செஞ்சுருந்தேன். அந்த வயசான தாயார் அவங்களுக்கு வயதான நாட்களில் நான் தான் கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன். அப்போ நான் இளமையாக இருந்தபோது நான் அவங்கள பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன். கடைசி காலம் அவங்க சாகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருந்தேன். அதனால் நான் வேலை செஞ்சுருக்கும் போது கடைசி நேரத்தில் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க. நான் நினச்சேன் நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சி அதை நான் வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்களாம். இந்த அம்மாவுக்கு அந்த வயதான பணக்கார தாயார், அந்த தாயார் வந்து நிறைய சொத்து இருந்துச்சான் பாருங்க. அதில் ஒரு மேஜர் பகுதியை இந்த என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்ட இந்த சகோதரிக்கு போகணும்னு சொல்லி ஒரு உயில் எழுதி, இந்த உயிலை இந்த அம்மா தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா வாங்கினம்மா நினச்சிருக்கு நமக்கு வேலை செஞ்சதுக்கு ஏதோ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்து இந்த அம்மா பத்திரமா வீட்டில் மாட்டி வச்சிருக்கு. இதை இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ற போதகர் இந்த அம்மா சாவர நேரத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்ந்த அத்தனை வருஷமும் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கையில் வச்சுக்கிட்டு தங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருதயத்துக்குள்ள அந்த வெளிச்சம் இல்லாமல், வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கஷ்டத்திலே இருந்து ஒன்றுத்தையும் அனுபவிக்காம கடைசியில் சாகக்கூடிய தருவாயதில் காட்டுறேன். அந்த அம்மாவுக்கு சொன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி, இது என்ன தெரியுமாம்மா? அதான் அந்த அம்மா சொல்லுது, இது சர்டிஃபிகேட் எனக்கு அப்படின்னு. அவன் சொன்ன, சர்டிஃபிகேட் இல்லைம்மா, நீ வேலை செஞ்ச உன் முதலாளி அந்த அம்மா உனக்கு தான் சொத்தில் இருக்கிற ஒரு பகுதியை உனக்குன்னு அதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்டோன்னு அந்த அம்மா செத்தான் செத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அட பாவமே, இவ்வளோ வசதியை அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இருந்தோம், இதை அனுபவிக்காத ஒரு முட்டாள நான் வாழ்ந்திருக்கிறேனே.
நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பொக்கிஷத்தின் மேல கண்ணு வைக்காதனால முட்டாளா, ஏமாளியா, நம்ம ஊர்ல சொன்னா பேமாலியா வாழ்றாங்க. என்ன சொல்ல முடியும், வேற எப்படி சொல்றது? இந்த வேதான சாகர தாயாருக்கு எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. சே, எல்லாம் இருந்து வாழ்க்கையை நஷ்டப்பட்ட விதத்தில் வாழ்ந்துருக்கிறேனே, பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துட்டேனே, இந்த அறைக்குள்ளேயே வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் நான் வாழ்ந்திருக்கேன். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கர்த்தர் நம்ம கையில் அந்த அம்மாவுக்கு உயில எழுதி ஃப்ரேம் போட்டு குத்துக்கிறாங்க. நம்ம கையில் கர்த்தர் பைபிளை நல்ல கவர் போட்டு பேகுக்குள்ளே சொறி வச்சு ஒவ்வொரு நாளும் தலையானை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிலர் எடுத்து முத்தம் வேற கொடுத்துருது உம்மா. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சொத்துங்க இது. இந்த சொத்தோட உங்க இருதயம் இணையனா உங்க இருதயம் நல்ல பொக்கிஷ சாலயமாக கர்த்தர் உங்க இருதயத்தை மாற்றுவாரு. இந்த இருதயத்துக்குள்ள இந்த எல்லா நிறைவும் வெளியே வரும். நான் தான் எல்லாத்தையும் சொல்றது. ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடியை பார்க்குறியா, காலைல எழுந்தோடனே தான் கண்ணாடி பாரு. நிஜமான கண்ணாடியில் பார்த்தா பூதம் மாதிரி இருப்பேன். காலைல எழுந்தோடனே போய் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே பேய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓகே, கொஞ்சம் நம்ம ஓகே தான் போல இருக்கு. சொல்றது புரியுதா இல்லையா? சிலரெல்லாம் காலில் பார்க்க முடியாது, அலங்கோலமாக இருப்பாங்க. எழுந்தோடனே அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அந்த நாளே நமக்கு இருண்டு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க க்ளூம் அண்ட் டூம்னுவாங்க. தமிழில் எப்படி சொல்கிறது, மப்பு மண்டாரமாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தான், என்னடா இது, இந்த மூஞ்சில் போய் முழிச்சோமே இன்னைக்கு. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் இந்த கண்ணாடி வேதம் என்கிற இந்த பொக்கிஷமாக இருக்கிற இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிஷம் உள்ள இருதயத்துக்குள்ளே போகுது. இந்த பொக்கிஷம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா உங்கள் இருதயம் பொக்கிஷ சாலையாக மாறுது. இந்த இருதயம் பொக்கிஷ சாலையாக இருக்கும்னா இந்த இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றதெல்லாம் பொக்கிஷமாக தான் இருக்கும். நான் ஒரு ஓட்டாண்டியாக இருக்க மாட்டேன், நல்ல பிரயோஜனமான ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா வாழ்வேன். இந்த நல்ல வேலையை செய்கிற நல்ல தேவன் இந்த அறிவை நமக்கு இன்னைக்கு கொடுக்குறாரு பாருங்க. இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம், கையின் பிரயாசம், தொழில் எல்லாம் அமோகமாக மாறும். நீங்கள் போகிற இடத்துல வியாபாரம் செஞ்சீங்கன்னா பொக்கிஷம். நீங்கள் வந்தீங்கனாலே என்ன ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, தங்க முட்டை போடுற தங்க வாத்து. அதுதான் பைபிள் சிம்பிளாக சொல்லுது, பொக்கிஷ சாலையா உங்கள் இருதயம் மாறுது. தங்க முட்டை போடுறீங்களா, பித்தளை முட்டை போடுற என்ன? சிலர் முட்டையே போடுறதில்ல, கனியே இல்லை, சொத்தம் ஒன்றும் இல்லை வெளியே. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நல்ல பொக்கிஷ சாலையாக இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். இந்த மண்பாண்டம் ஒரு நாள் சுக்குநூறாக போகும், அது ஒரு நாள் கண்டிப்பாக போகும். இந்த மண்பாண்டத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சி வச்சுக்க முடியுமா? நான் கடைசி வரைக்கும் இளமை என்ன, எனக்கு 80 வயசான நான் இளமை தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நடக்கும்போது காட்டும், உட்காரும் போது காட்டும், சாப்பிடும் போது காட்டும், ஜீரணம் ஆகாத போது நிறையா காட்டும். நம்ம காட்டும் இது டிகேயிங் பாடி, இது ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்து போகும். ஆனால் இந்த வெளிப்புறம் அழிந்து போகிறதுக்கு முன்னாடி என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வச்சுக்கிற பொக்கிஷத்தை எடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தருக்கு என்று நான் வாழ்கிறது கர்த்தருக்காக, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக உபயோகப்படுத்துகிற நல்ல இருதயமாகிய பொக்கிஷ சாலையா உங்கள் இருதயம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் பெரிதான அலங்கரிப்பா கர்த்தர் நம்மளை. அதுதான் கர்த்தருக்கு பெருசாக இருக்கான். பேதுரு தான் சொல்றாரு பாருங்க, அதுதான் தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றதா இருக்கு, பெருசா இருக்கு. நான் சொல்றேன், அந்த விளையாட பெற்ற பெரிதான பிரயோஜனமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழணுன்றதுக்கு தான் கர்த்தர் இந்த படிப்பினை, இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லித்தரார்.
தொடர்ந்து நம்ம இதை குறித்து கவனிக்கணும். நான் இன்னும் இந்த 30-31 வசனத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த மனுஷனுடைய முட்டாள்தனம், இந்த மனுஷன், இந்த ஐஸ்வர்யவான் கிட்ட இருந்த குறை, தான் சரீரத்தை மாத்திரம் பார்த்தான், தனக்காக மாத்திரம் அவன் வாழ்ந்தான், தனக்காக மாத்திரம் ஐஸ்வர்யவானான். தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலயத்தை நல்ல பொக்கிஷ சாலயம் ஆக்குவதின் மேலே கண்ணு வைக்கல. அவனுக்கு என்ன விளங்கலை? கர்த்தர் இந்த வெளிப்புறத்தை பார்க்கல, என் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். சாமுவேல்கிட்ட சொல்கிறார் பாருங்க, நான் தாவீதை தெரிந்து கொள்ளும் போது சாமுவேலை அனுப்புகிறாரு. தாவீது வீட்டுக்கு போகிறான். ஏன்னா அவனுடைய சகோதரனெல்லாம் பார்க்குறான். பார்த்தோன்னே எல்லாம் வாட்ட சாட்டமாக நல்லா இருக்கிறானுங்க. பார்க்குறதுக்கு நல்ல மூக்கு மொழியுமா இருந்தவன்னு நினச்சிட்டான். இந்த மூக்கு மொழியும் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு நினச்சான். கர்த்தர் அவன்கிட்ட கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்கிறாரு? நீயும் வெளிப்புறத்தை பார்க்குற, நானும் இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னு நீங்கள் கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா, அது மேலே நீங்கள் கண்ணு வச்சிங்கன்னா, நம்ம மேலே யார் கண்ணு வச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? கண்ணு வச்சிருவாங்கோ, அவங்க கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது, அவங்க கண்ணில், அவங்க வாயில் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிரக்கூடாது. கருநாக்கு, கருநாக்கா இருக்கட்டும், எருநாக்கா இருக்கட்டும், எந்த நாக்கா இருக்கட்டும், இருதயத்தின் மேலே கர்த்தர் எங்கே கண்ணு வைக்கிறாங்க, நீங்கள் கண்ணு வச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமானதாக, ஸ்திரமானதாக, ஆரோக்கியமானதாக, பிரயோஜனமானதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எளிமை இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்கே கண்ணு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவரே வேதத்தில் நீர் டீல் பண்ண ஒரு ஐஸ்வர்யவானை காண்பித்து, எல்லா ஐஸ்வர்யவானும் ஆண்டவரை மதிக்கேடுன்னு சொல்லலை, இந்த ஐஸ்வர்யவான மதிக்கேடுன்னு சொல்றீரு. இந்த ஐஸ்வர்யம் வச்சிருந்த இந்த ஒரு மனுஷனை மதிக்கேடுன்னு சொல்றீரு ஆண்டவரை. ஏன்னா அவன் வெறும் தன்னுடைய மண்பாண்டமாகிய வெறும் வெளிப்புறத்தின் சரீரத்தை மாத்திரம் அவன் கவனம் வைத்தான் ஆண்டவரே. அதனால தான் அவன் தோத்து போனான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை நஷ்டமான, அவனுடைய வாழ்க்கையில தேவன் உபயோகப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லாதபடி அவன் வாழ்ந்தான் ஆண்டவரே. இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உபயோகமான விதத்தில் நாங்கள் வாழணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் உமக்கு உபயோகமான விதத்தில் நான் வாழணும்? எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு உபயோகமான குடும்பமாக இருக்கணும். உங்கள் தலைமுறை கர்த்தருக்கு உபயோகமாகிற தலைமுறையாக இருக்கணும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு எல்லா விதத்திலும் உபயோகரமான ஒரு பாத்திரமாய் வாழ, இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின் மேலே நாங்கள் கவனம் வைக்க, அதன்படி நாங்கள் வாழ, எங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி, எங்க உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ, இந்த வசனத்தை நாங்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போல பார்க்க, இந்த சத்தியம் சொல்லுகிறபடி நாங்க எங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க, ஆண்டவரே எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்க, எதிலெல்லாம் எங்களை நீர் உருவாக்க விரும்ப அதில் நாங்க உருவாக்கப்பட, இந்த சத்திய வசனம் ஆண்டவர் எங்களுக்குள்ள இந்த மெய்யான மாற்றத்தை உண்டாக்கி, பொல்லாத இருதயமா எங்க இருதயம் இல்லாம ஆண்டவரே நல்ல பொக்கிஷ சாலயமாகிய இருதயமா எங்க இருதயம் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான ஆண்டவரே எங்க இருதயத்துக்குள்ள உள்ளே பூர்ந்து நீ செய்கிற உம்முடைய ஸ்திரமான ஆண்டவரே மறுரூபமாகிற அனுபவங்கள்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த வசனம் தொடர்ந்து எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். இந்த விதங்களில் நாங்கள் உம்மை நல்லவர் என்பதை நாங்கள் தினந்தோறும் ருசி பார்க்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற அந்த பாக்கியமான நிலையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பொருளாதார நன்மையில் நாங்கள் ஆண்டவரை நிறைந்து வழிகிறவர்களாய், அதை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று உபயோகப்படுத்துகிற, உமக்கென்று வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சுவிசேஷத்தை பரப்ப, தேவ ஊழியத்துக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்க ஆண்டவரே நல்ல நிறைவான இருதயத்தோடு கொடுக்க எங்களை நீர் உபயோகப்படுத்தும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளையுடைய ஒவ்வொரு உழைப்பின் மேலும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தந்து பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.